வெல்கம் டு வேல்சரண். நேர்மையானவர்கள் அஞ்சுவதில்லைங்கிற ஸ்டோரி பார்க்க போகிறோம். கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிறான் எழிலன். அவனோட அப்பா பேர் திருமலை. அவர் ஒரு பொதுப்பணித்துறை அலுவலராக, அரசு அலுவலராக இருக்கிறாரு. இவன் எழிலன் மிகவும் அறிவான பையன். அனைவரிடமும் இயல்பாக பழகுவான். மிகவும் எளிமையாக இருப்பான். எந்த ஒரு பந்தா அந்த மாதிரி எதுவுமே காமிக்க மாட்டான். மற்ற மாணவர்கள் விலை உயர்ந்த ஆடைகள் உடுத்தியிருந்து மோட்டார் வண்டியில் போனாலும் இவன் எளிமையான மிதிவண்டியில் தான் கல்லூரிக்கு போவான். இருப்பினும் அவனுக்கு மற்ற மாணவர்களை பார்த்து ஒரு ஆசை வருது, நம்மளும் மோட்டார் வண்டி ஓட்டணும்னு. அதனால் தன் தந்தையிடம் கேட்குறான். அவர் தந்தை என்ன சொல்கிறாருன்னா, பணம் சேர்த்து வச்சு வாங்கி தர்றதா சொல்கிறாரு. இவனும் சரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் என்ன செய்வார்னா, அவர் ரொம்ப நேர்மையானவர், அவரோட தந்தை திருமலை. அதனால் ஏதாவது ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா அவர்கிட்ட தான் அந்த கோப்புகள்லாம் வரும் கையெழுத்து போடுறதுக்கு. அவர் முன்னதே அதை ஒரு ஆய்வு செய்வார். கரெக்டாக இருந்தால் தான் கையெழுத்து போடுவார், இல்லைன்னா போட மாட்டார். எந்த கையூட்டும் வாங்க மாட்டார். கையூட்டுனா லஞ்சம் வாங்க மாட்டார். இதனாலே அவர் நேர்மையாக நல்லொழுக்கத்தினால இருக்கிறனால இந்த சமூகம் அவரை எளிதில் ஏற்குமா, ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டே இருந்தாலும் அவர் தான் கொண்ட கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கார். ஒரு நாள் அடுக்குமாடி வீடு கட்ட அனுமதி கேட்டு அவருக்கு ஒரு கோப்பு அவரோட மேசைக்கு வருது. திருமலை அதை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது அது குளத்து மண்ணால் உள்ள சகதி மண்ணில் உள்ள இடம்னு. அது கட்டடம் கட்டுறதுக்கு ஏற்ற இடம் இல்லைன்னு அவர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். எத்தனையோ பேர் கூடுறாங்க, எத்தனையோ பேர் அந்த கையூட்டு பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வாங்கலை, செய்யலை. நேர்மையாக இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஊருக்கு மாற்றம் செஞ்சுட்டாங்க. அவர் சிறிதும் கலங்கலை. பையன் எழிலன்னா கல்லூரி விடுதியில் சேர்த்து விட்டுட்டு அவர் புது ஊருக்கு சென்றுட்டார். ஆனால் எழிலனுக்கு மட்டும் இது கோவமாக இருக்குது. நம்ம அப்பா மட்டும் ஏன் இப்படி இருக்கார், ஏன் அவர் மட்டும் இப்படி கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு நினைக்கிறான். 2 மாதம் போகுது. அவன் அந்த செய்தித்தாள் ஒன்று எடுத்து படிக்கிறான். அதில் படிக்கும்போது ஒரு கட்டடம் இடிந்து விழுந்ததாக செய்தி இருக்குது. அதை நல்லா ஆராய்ந்து ஃபுல்லாக வாசித்து பார்க்குறான். அப்போ தான் தெரியுது நம்ம அப்பா மறுத்து கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து போடாமல் இருந்த அந்த கட்டடம் தான். அவருக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வேறு ஒரு அதிகாரி கையூட்டு பணம் வாங்கிட்டு அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. அதனால் கட்டடம் கட்டி இருந்ததுனால அந்த கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது இடிஞ்சு விழுந்ததுனால அதில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படலை. அதனால் அவரை சிறையில் பிடிச்சி போட்டுறாங்க. அப்போ தான் அவன் நினைக்கிறான், எவ்வளோ துன்பம் வந்தாலும் சிறிது கூட மனதளராமல் அவன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த தான் தந்தையை நினச்சி ரொம்ப பெருமிதம் கொள்கிறான், பெருமை கொள்கிறான். நம்ம அப்பாவை போல் நம்மளும் நல்லொழுக்கத்தின் தூண் போல் சிறிதும் வளையாது உறுதியாக இருக்கணும்னு முன்மாதிரியாக எடுத்துக்கிறான். அதிலேருந்து அவங்க அப்பாவை அவன் ரொம்ப பெருமிதமாக, மரியாதையாக, மதிப்புக்குரிய ஆளாக பார்க்குறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், இப்படி ஒரு அப்பாவுக்கு நம்ம பையனாக பிறந்ததுக்கு. அதனால் அன்றையிலேருந்து அவர் அப்பா கிட்ட அவன் மோட்டார் வண்டி கேட்குறதே கிடையாது. இருக்கிறத வச்சு வாழுவான். நேர்மையாக வாழணும்னு அவங்க அப்பாவை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டான். உங்களுக்கு இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஸ்டோரியில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்சரண்.